ஏன் அன்பு செல்லுமே, உன்னுடைய பதட்டத்திற்கு காரணம் என்ன? உன் மனதில் ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒன்றுமே நடக்கவில்லையே, ஆனாலும் ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் உன் மனதில் இருக்கிறது. எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கொண்டும் ஏதாவது ஒரு சிந்தனையில் சிந்தித்து கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறாய். இதனால் உன் உடம்பும் பாதிக்கிறது, உன் மனமும் பாதிக்கிறது. பதட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று. வாழ்க்கையிலிருந்து அது எடுப்பது நல்லது. அமைதியை விட உனக்கு இப்பொழுது எதுவும் தேவையில்லை. அமைதியாக இரு. என் முன் வந்து உட்காருங்கள். என்னுடைய பேச்சு உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். உங்கள் கேள்வி அனைத்திற்கும் பதிலளிக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். என்னிடம் வந்து கேளு. நீயே உன்னை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக தான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஆனால் ஏதேதோ தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறாய். எத்தனை துன்பம் வந்தாலும் உன் நெற்றியில் என் திருநீர் இருந்தால் உன் துன்பத்தை போக்கும் சக்தி என் திருநீருக்கு உண்டு. என்னுடைய உதியானது உனக்கு ஒரு மருந்தாக இருக்கும். பிரச்சனையை பார்த்து காலத்தை கூறாதே. பிரச்சனையை குறைக்கத்தான் காலமும் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. உன் பிரச்சனையானது நிச்சயமாக குறையும். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரம்தான் இது. நாளை ஞாயிற்றுக்கிழமை. நாளை நீயே சற்றும் எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன். உன்னை ஒரு நபர் வந்து சந்திப்பார். அவர் மூலமாக உனக்கு எல்லா செல்வ செழிப்புகளும் கிடைக்கும். இதை நீ நம்ப. ஒரு முறை நம்பித்தான் பாரேன். என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை சந்தித்தாய். நான் உன்னை சந்தோஷமாக வைத்து காப்பாற்றுவேன். சந்தேகங்களை எரிந்துவிட, நம்பிக்கையை விதைத்துவிட. மகிழ்ச்சி தானாகவே வரும். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் யாரும் உன்னை எப்பொழுதும் அசைத்து பார்க்க முடியாது. உனக்கானது உன்னிடம் வரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த நேரம் நாளைதான். தைரியமாக இரு. எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.